Hi everyone, welcome to my YouTube channel. இன்னைக்கு நாம சிம்பிளா முட்டை ரோஸ்ட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாம ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுடலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினதும் இதில் நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். அதுக்காக நான் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் அதை கிளறி விட்டுடலாம். இப்போ அதில் 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை இவ்வளோ சேர்த்து அதை நல்லா கிளறி விட்டுடலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து அதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆனதும் இதில் நம்ம மசாலா சேர்த்துடலாம். அதுக்காக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் இவ்வளோ சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் அதை லைட்டாக கிளறி விட்டுடலாம். இப்போ இதில் 1/2 கப் தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து அதை லைட்டாக கிளறி விட்டுடலாம். முட்டை ரோஸ்ட்டுக்கு அதிகமாக தண்ணி சேர்க்க தேவையில்லை, கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நாம் இதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துடலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இதை நல்லா கலந்ததும் ஒரு 2 நிமிஷம் திரும்பவும் இதை குக் பண்ண வச்சிடலாம். இப்போ நாம் இதில் 1/2 டீஸ்பூன் கசூரி மேத்தி ஆட் பண்ணிடலாம். இப்போ முட்டையை சேர்த்துடலாம். நான் 3 முட்டையை வேக வச்சு அதை பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். கிரேவியை கொஞ்சமாக முட்டைக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை தூவி இறக்கிடலாம். இந்த சிம்பிளான ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.